நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. மிக சிறப்பான முறையில் தெல்ல தெளிவாக ஒளி அந்த ஒளியை அமைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் சும்மா ஏ கண்ணன் சமூக சர்வீஸ் அணி உள்ளங்களுக்கு பேரை கேட்டா சும்மா அதிர்றது இல்ல அப்படின்னு அடியில இருந்து அருமையா இருக்கு. சூப்பர் அழகு. ஆமா, அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம். ஏன்னா மைசெட்டு இருந்து அந்த மைசெட்டை ஒழுங்கா உட்காந்து ஆப்ரேட் பண்ணணும், அதான் பெரிய விஷயம். அந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதுல அண்ணன் உட்காந்து நீட்டா உட்காந்து ஆப்ரேட் பண்றாரு. அண்ணன் வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு உடனே போய் சரி பண்ணிட்டு வந்துடாப்புல. அது தொழில் பக்தி, அது இருந்தா தான் தொழில முன்னேற முடியும். அன்புள்ளங்களுக்கு நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. சில மைசெட்டுக்காரவங்க எல்லாம் அரை போதையில உட்காந்துருப்பாங்க. இந்த நேரத்துல நான் போய் சொன்னேன்னு வைங்களேன், எனக்கு அவங்களுக்கு சண்டை தான் வரும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம், வால்யூம் கம்மியாயிருச்சு. என்ன கொஞ்சம் ஏத்துனேன், கொஞ்சம் ஏத்துனேன், ஏற்றுவோம்ல ஏற்றுவோம்ல சொல்லிட்டே இருந்தாரு. லவக்கல் முன்னாடி போனாரு, லவக்கல் முடிச்சுட்டு லவக்கல் உட்காந்தாரு. என்னடா ஏத்த சொன்ன பின்னாடி போறாரு, எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை பின்னாடி ஏதாவது தண்ணியை செட் பண்ணி வச்சிருப்பாரு போலருக்கு. நானும் இல்லாம தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிறக்க தொண்டையை கம்ப ஆரம்பிச்சிருச்சு. அண்ணே முடியலண்ணே, தொண்டையெல்லாம் வலிக்குது, தயவுசெய்து கொஞ்சம் ஏத்துனேன். ஏத்துவோம்ல ஏத்துவோம்லன்ட்டு பின்னாடி போனார். மறுபடியும் வந்து உட்காந்தாரு. என்னடா பொழுதலைக்கு பின்னாடி போறான்னு சொல்லி சீன முடிச்சு பின்னாடி பாக்குற புள்ள வாங்கி வச்சிருக்காரு. போக 2 நிமிஷம் போட வர, போக 2 நிமிஷம் போட வர, இப்படியே சொல்லி முடிச்சிருக்காரு. நான் வாலிமை ஏத்த சொன்னா அந்த மணிக்கு சரக்காய் ஏற்றிட்டு வந்து உட்காந்து கடைசியில் மட்டி ஆயிட்டேன். மாப்பிள்ள உங்களுக்கு நடந்த நிகழ்ச்சி அப்படி. ஆமா, நான் 4 நாளைக்கு முன்னாடி தோரம் வச்சு பார்க்க நடந்து போயிருந்தேன். இதே மாதிரி தான் மைசூர்கார்ட்ட அண்ணே இப்போ ஏத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அவர் ஏற்றுவோம்ல அப்படின்னாரு. இருங்க அவசரப்படாதீங்க ஏற்றுவோம் அப்படின்னாரு. இல்லைண்ணே கொஞ்சம் தயவுசெய்து கோச்சிக்காம ஏற்றுக்கணும் அப்படின்னா. இருங்க என்ன நாடகமே இருங்க கோச்சிக்காதீங்க ஏற்றுவோம்னாரு. என்ன இப்படி சொல்லிட்டே இருக்காரு அப்படின்ட்டு கோமானே ஏத்துறீங்களா இல்லையா அப்படின்னேன். அவ்வளோதானே உங்களுடைய ஆசை அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வச்சு பார்க்குறேன், எல்லாத்தையும் டாடா சுமோல ஏற்றிட்டு இருக்கேன். இங்க சொன்னது சரியா செஞ்சிருக்காரு, நல்ல மனுஷன். உங்களுக்கு வாட்சி அப்படி, எனக்கு வாட்சி இப்படி. நான் என்ன செய்யறது? அப்படிலாம் சந்திச்சுட்டு இப்படி நல்ல ஒரு இப்படி சந்திக்கும் போது ஒரு ஊர்ல சந்திச்சு வர்றதுக்குள்ள நாங்க வர்ற மாதிரி எங்களுக்கு தான் தெரியும். அன்புள்ளத்துக்கு நன்றி. இந்த நாடக அமைப்பாளர் ஆறுமணிய கலைஞரசு அன்பு மாமா டிஎம்ஏ அருண் அவர்கள் இந்த நாடக அமைப்பு என்பதை நிறைய தடவை வந்திருக்கேன். இருந்தாலும் இந்த நாடக அமைப்புங்கிறதுக்கு எனக்கு கொடுத்ததற்கு நம்ம அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே நம்ம ஊர் அம்பலக்காரர் எனது தம்பி வேல்முருகன் அவர்கள் சார்பாகவும் அவர் குடும்பத்தார் சார்பாகவும் இங்கே அருமையான முறையில் ஒளிபெருக்கை அமைத்துள்ள கண்ணன் அவர்கள் சார்பாகவும் அதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அணி நண்பர்களுக்கு எனது இசைகள் சார்பாக நன்றி. வணக்கம். நன்றி மாமா அவர்கள் தான் இந்த நாடக அமைப்பு ரொம்ப சிறப்பான ஒரு நாடக அமைப்பாளர். எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் நல்ல கலைஞர்களை கொண்டு வந்து நாடகத்தை சிறப்பாக அமைத்து தருவார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சாப்பாடு அடேங்க அப்பா நல்ல சாப்பாடுங்க. அந்த கலைஞர்களுக்கு நல்ல அறுசுவையான உணவு சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு அளித்து எங்களை கௌரவப்படுத்திய நமது கண்ணா ஹோட்டல் உணவகம் அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். இளையூர் சேர்ந்து கண்ணா ஹோட்டல். வேற எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லியாச்சா? வேற யாருக்கும் நன்றி சொல்லணுமா? ஒரு ஆளை விட்டுட்டோம்ல. யாரு? நீங்கள் 10 பேரையும் உயிரோடு அழைத்து வந்த வேண்டியவருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. அந்த வணக்கம். சுதன் அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி. அவருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? தங்கமான மனுஷங்க. ஏன்னா மதுரை மாட்டுத்தாவணியை தாண்டதுக்கு எப்படி 3/4 மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு டிராபிக் ஜாமு. அந்த மாட்டுத்தாவணியை தாண்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு முழுசே வரும். அப்புறம் பைபாஸ் சாலை சல்லும் பிடிச்சிட்டு வந்துடலாம்ல. அந்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மாட்டுத்தாவணியை விட்டு நாங்கள் கிளம்பும் போது சரியா 8 மணி. இங்கிட்ட அருண்மாமா புலம்புறாரு, எப்பா ராஜா நல்லா இருப்பையா, கொஞ்சம் பிக்கப் பண்ணி போப்பா. சரிவலப்பட்டி கிராமம் என்னை நம்பி நாடகம் கொடுத்துருக்காங்கய்யா, என்னை மதிச்சு கொடுத்துருக்காங்க. ஊருக்கு நான் லேட்டா போயிட்டேன்னா அசிங்கமா போயிருங்கயா, கொஞ்சம் சீக்கிரம் போப்பான்னு சொல்லி அருண்மாமா ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அண்ணே கவலைப்படாதண்ணே பிக்கப் பண்ணி போறோம்னு சொல்லி மாட்டுத்தவணியில பிடிச்ச பிடிதான் விரட்டிருக்காத மனுஷன் லாரிக்குள்ளலாம் புகுந்து ஓராரியா. நான் பின்னாடி பருத்துந்தாள் அவக்கு இருந்துச்சு. அண்ணே மெதுவா போனேன், ஒண்ணு அவசரம் அண்ணே காசு போன கூட சம்பாதிச்சு விடலாம்னு. உசுர் போனா திரும்பி சம்பாதிக்க முடியுமா? முழுசா உசுர் போய் ஊரு சேரணும்னு கொஞ்சம் பொறுமையா போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. 11 மணிக்கு கூட ஊருக்கு போங்க. ஊருக்காரங்க காலை விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு பத்திரமா கொண்டு போய் சேருகிறேன்னு தான் சொன்னேன். உடனே அவர் எனக்கு தைரியம் சொல்றாரு, ஏப்பா ஏன் பயப்படுற? பயப்படாதப்பா. அப்படி பயமா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி கண்ணை முடிக்க வண்டி ஓட்டிருக்காரு. நல்ல வேலை எப்படி பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாரு. அந்த வேலை சந்தோஷம். அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி நன்றிகளை. வணக்கம் வணக்கம். இப்ப
நமது சருகுவழிப்பட்டி கிராமத்தார்கள் உண்மையிலே நிறைஞ்ச மனசுக்காரவங்க. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தாங்க வேற யார்ட்டையும் நாடகத்தை ஒப்படைச்சிருக்கலாம். அப்படிலாம் ஒப்படைக்காம நம்ம அருந்தாய நாடகம் பேசணும், நாடகம் அருண் பேசுனா நாடகம் நல்லா இருக்கும்னு அவரை நம்பி நாடகத்தை ஒப்படைச்சிருக்கீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நாடகத்தை நடத்துறதை விட நாடகத்தை அமைக்கிறது அவ்வளவு கஷ்டம். நாடகத்தை அமைக்கிறதுல அவ்வளவு கஷ்டம். ஏன்னா 10 நடிகரை ஒன்னா சேர்க்கணும், பெரிய விஷயம். ஸ்ரீபாட்டு ஒரு ஊர்ல இருந்து வரும், நான் ஒரு இடத்துல இருந்து வரணும், பிரதங்கார் ஒரு இடத்துல இருந்து வரும், எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அந்த ஆளுங்களை பூரா பொட்டனமா வண்டியில இந்தா தள்ளு இந்தா தள்ளு அப்படின்னு சொல்லி வண்டியில ஏற்றி இந்த ஊருக்கு கொண்டு வரதுக்குள்ள அவருக்கு நாக்கு தள்ளி போகும். அந்த அளவுக்கு ரொம்ப சிரமம் ஒரு நாடகத்தை அமைக்கிறது. அந்த அளவுக்கு அமைக்கிறதுல ரொம்ப சிரமம். நானும் நாடகம் அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு நாடகத்தை அமைச்சு விட்டேயா. நம்பி வந்துட்டானா என்ன வேணா சொல்லி சங்கத்துக்கு எதார்த்தமா போய் நின்னேன். சரி, நம்ம முகரக்கட்டை தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகரக்கட்டையாச்சே. இந்த தம்பி சூர்யா வந்திருக்காம சூர்யாட்ட நாடகத்தை பேசுன்னு சொல்லிவிட்டாங்க. அதுல பெரிய குடும்பம் என்ன தெரியுமாங்க, அந்த ஊர்ல வருஷம் ஹரிச்சந்திரன் நாடகம் தான் போட்டு நடத்துவாங்க. சரி, நான் வாய் வச்சு சும்மா இருக்க கூடாது, என் வாய் அவசாரி வாய். ஏன்னா வருஷம் பூரா ஹரிச்சந்திரன் நாடகத்தை போடுறீங்களே, இந்த வருஷம் ஏன்ட்ட ஒப்படைக்கிறீங்க, இந்த வருஷம் ஹரிச்சந்திர நாடகம் போடாதீங்க, இந்த வருஷம் முத்தாலம்மன் நாடகம் போடுங்கன்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா நாடகத்திலேயே ரொம்ப சிரமமான நாடகம் எந்த நாடகம்னா இந்த முத்தாலம்மன் நாடகம். என்ன அப்படி வரல, வள்ளித்திரும நாடகத்துல முடிகிற கட்டம்னா நம்ம எதை சொல்லுவோம், வேடுவர் அடையாளத்தை பறந்து வச்சு சொல்லிவிடுவோம், எப்ப நாடகத்தை முடிச்சு விட்டாங்கப்பான்னு. ஹரிச்சந்திர நாடகத்துல முடிகிற கட்டத்துல எதை சொல்லுவோம், சந்திரமதி வெற்றச்சியில பார்த்து சொல்லிவிடுவோம் நாடகத்தை முடிக்க போறாங்க. ஆனா இந்த முத்தாலம்மன் நாடகத்துல எப்படி தெரியுமா, நாடகம் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு தெரியும், எப்ப முடிக்க போறோம்னு அது எங்களுக்கே தெரியாது. ஊர்ல 2 கரகத்தை தயார் பண்ணிடுவாங்க, 2 கரகத்தை தயார் பண்ணி அரங்கத்துக்கு முன்னால வச்சிருவாங்க. ஊர் சனத்துல எல்லாரும் சாமியாரி வந்து அந்த கரகத்தை தூக்கி கோயில வச்சத நாடகத்தை முடிக்கணும். அதுக்கு முன்னால நாடகத்தை முடிச்சோம்னா ஊருக்காரங்க நாடகத்தை முடிக்க விட மாட்டாங்க. இது அந்த நாடகத்துடைய ஐதீகம். தெரியாதனமா நானும் வாயிருக்காம முத்தாலம்மன் நாடகம் போடுங்கன்னு அந்த ஊர்க்காரங்க சொல்லிவிட்டேன். சரி, உடனே அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க, தம்பிங்க வாப்பா, வருஷம் நம்ம ஊர்ல ஹரிச்சந்திரா தான் போடுறது, நீங்க முத்தாலம்மன் நாடகம் போட சொல்றீங்க, இந்த நாடகம் நாங்க பார்த்தது கிடையாது, இந்த வருஷம் ஹரிச்சந்திராவை போடுங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கோம்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க. சரி, அப்பயாவது நான் சும்மா இருக்க கூடாது, அண்ணன் அப்படி பேசாதீங்க, என்னை நம்பி நாடகத்தை ஒப்படைக்கிறீங்க, நாடகம் நல்லா இருக்கணும்னா நீங்க முத்தாலம்மன் நாடகம் போடுங்க, அப்படி நாடகம் சரியில்லைன்னா காலையில என்ன சொல்லிட்டு அடிங்கிட்டேன். ஓ என்னடா சூர்யா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க நாடகத்தை பேசிட்டாங்க. 48,000 அமௌண்ட் காசு. அந்த நாடத்துக்கு 45,000? ஆமா, என்ன பண்றது, என்ன மாப்பிள்ள வள்ளித்திரு நாடத்துக்கு 25,000 ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டேங்குது. கம்மியா பேசிருக்கீங்க. ஏன்டா 48,000 ரூபாய் அதிக கம்மியாது சம்பளத்துக்கு? மாப்பிள்ள மணப்பாறை, கரூர், திண்டுக்கல் எல்லா சங்கத்துல ஆளுக போடணுமா இல்லையா? நாடகத்தை அமைச்சாச்சு, நாடக தேதி வந்தாச்சு. சரியா 9 மணிக்கு ஊருக்கு போயிட்டோம். நாட்டுக்கோழி சாப்பாடுங்க, சாப்பாடு பட்டையை கிளப்பிட்டாங்க. நல்ல வயிறார சாப்பிட்டு சரியா 10 ஆளுக்கு நாடகத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஊருக்காரங்க சொன்னது போல 2 கரகத்தை தயார் பண்ணி அரங்கத்துக்கு முன்னால வச்சுட்டாங்க. 2 கரகம் அழகா ஜோடிச்சு வச்சு விட்டாங்க. சரியா 10:30 மணிக்கு நான் என்ட்ரன்ஸ், 11:30 மணிக்கு ராஜ மட்டும் வெளியே வந்துட்டாரு. வந்தா மனுஷனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து இந்த மனுஷனுக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. இன்னைக்கு 50 பேரை நம்ம சாமியார வச்சு விடுவோம்டா அப்படின்னு சொல்லி சரியா 12 மணிக்கு போட்டாரு பாருங்க முத்தாலம்மன் மேல பாட்ட. என்ன செய்ய போறேனாமா முத்தாலம்மா, நாங்க என்ன செய்ய போறேனாமா முத்தாலம்மா, ஒரு வயலுக்கு சாமி வரல. ஊர்க்காரங்க 4 பேர் உள்ள வந்துட்டாங்க. ஏண்டா கோமாளி நாயி, என்னடா சொல்லி நாடகத்தை பேசுன, முத்தாலம்மன் நாடகத்தை போடுங்க, 50 பேர் சாமியாருவான்னு சொல்லி தானே நாடகத்தை பேசுனேன். 45,000. ஏன்னா ஒரு வயலுக்கு சாமி வரல. நீ என்ன செய்வியா ஏது செய்வியா எங்களுக்கு தெரியாது. யாருக்காவது ஒரு ஆளுக்கு சாமி வந்து அந்த கரகத்தை தூக்கி கோயில வச்சா நாடகத்தை முடிக்கணும். அதுக்கு முன்னால நாடகத்தை முடிச்ச மரத்துல கட்டி வச்சு உரிமுறைன்னு உரிச்சு விடுவோம்டா. அதுல 2 பேரும் செருப்போட தர்றேன் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க சொல்லிவிட்டாங்க. எனக்கு அல்லையே கவுது. 4 மணிக்கு பாக்குற ராஜவட்ட ஆளை காண, தண்ணி கண்ணை தூக்கிட்டு ஓடிட்டாரு. அவருக்கு வவுத்தால தார் புடுங்கா புடுங்குது.
சரி ஒண்ணுக்கு போலான்னு சொல்லி கொட்டைக்கு முன்னாடி போய் 2 பேரும் அருவாளோட நிக்கிறாங்க. எதுக்கு பப்பன்காரனை மட்டும் வெளியே விட்டாதீங்களான்னு நான் நினைச்சிட்டேன். இன்னைக்கு நம்மள வெள்ளூரியா உரிக்க போறாங்க. சாமி நல்லா போகுதுன்னு சொல்லி சாமியை கும்பிட்டு இருக்கேன். சரியா காலையில 5:30 மணி இருக்குங்க. 10 ஜோடி செருப்பு கொண்டு வந்து போட்டாங்க. காலையில செருப்பு அடிக்கிறதுக்கு நினைச்சிட்டு இன்னைக்கு கொண்டு கொலையாக்க போறாங்க. உள்ள உட்காந்துருக்க நம்மளுக்கே இந்த கதினா வெளியில வாசிக்கிறவங்களுக்கு என்ன கதின்னு சொல்லி லேசா எட்டி தான் பாக்குறேன். வெட்டிக்காருக்கு கால் கப்ப அகண்டு மிருதக்காருக்கு சட்டை கிழிஞ்சு அடிக்கிறாரு. ஆடவக்காருக்கு பேம்பஸ் கிழிஞ்சு போச்சு. ஆடக்காருக்கு விறுவிறுத்து ஊத்தி சட்டையெல்லாம் கிழிஞ்சு அடிக்கிறார். அழிப்பே வந்து அன்னைக்கு நாங்க வரல. நீங்க வரல, அங்க வேற குரூப்புங்க. நான் நினைச்சிட்டேன் கொண்டு கொலையாக்க போறாங்க. தாயே முத்தாளமா யார் ஓத்துலயாவது வந்து எங்களை காப்பாத்துட்டா அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு இருக்கேன். காலையில 6:30 மணி இருக்குங்க, விடிஞ்சு போச்சு. 50 பேர் கம்போட நிக்கிறாங்க என்னை அடிக்கிறதுக்கு. நினைச்சிட்டேன் உசுரோட நம்ம ஊர் போய் சேர முடியாது. நான் மணி 7 ஆச்சுங்க. கூட்டத்துக்கு கடைசி ஒருத்தர் ஆடி துங்கு துங்கு நாட்டு வர்றாரு. எனக்கு நானும் சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியோ யாருக்கும் ஒரு மனுஷனுக்கு சாமி வந்துருச்சு ஓட இருக்கு. வந்த மனுஷன் கரகத்தை தூக்க போறாரு. கரகத்தை தூக்கணும்னு காய்ச்ச கொடுத்து நம்ம ஊருக்கு அனுப்ப போறாரு. சாமி ஆண்டவா சாமியை கும்பிட்டு இருக்கேன். சொன்னது போல வந்த மனுஷன் கரகத்தை தூக்கிட்டாரு. யார அந்த புண்ணியம் சொல்லி மூஞ்சிய பாக்குறேன். எங்க வேன் டிரைவர் அவருக்கு 8 மணிக்கு ஸ்கூல் சவாரியா. ஆனா நாதாரி பண்ணுற நாடகத்தை சீக்கிரம் முடிக்கிறேன். நான் போய் ஸ்கூல் சவாரி பிடிக்கணும்னு சொல்லி அவர் உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா அந்த நேரத்துல அந்த மனுஷன் சாமியாடி வந்து அந்த கரகத்தை தூக்கலன்னா இல்லைன்னா நீங்க என் பொழப்பு நாரி இருக்கும். நானும் பேசுறதுல அவ்வளவு சிரமங்கள் இருக்கு. அதனால அமைதியா உட்கார்ந்து நாடகத்தை ரசிக்குமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த காட்சி மொழி சந்திக்குமாறு வெளிப்படுது உங்கள் சூர்யா. உனக்கென்ன மேலே நின்றான் உணர்ந்தனாரா
நாடு முதல் உறவே நாடு வந்த பறவை செய்து